Hello everyone, welcome to my channel. 12th Standard Maths Chapter 7 Applications of Differential Calculus Example 7.3. A person learned 100 words for an English test. The number of words the person remembers in t days after learning is given by W of t equal to 100 into 1 minus 0.1 into t the whole square. 0 is less than or equal to t is less than or equal to 10. What is the rate at which the person forgets the words 2 days after learning? So question என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு இங்கிலீஷ் டெஸ்ட் ஒன்று கனெக்ட் பண்றாங்க. அதுக்கு வந்து ஒரு பர்சன் என்ன பண்ணணும்னா 100 words படிக்கணும். ஓகேவா? The number of words the person remembers in t days after learning is given by. So அவன் படிச்ச அந்த வேர்ட்ஸ் ஓகேவா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு டி டேஸ் ஆகுது. சரியா? டி டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எவ்வளவு நம்பர் ஆஃப் டேஸ்ன்னு கொடுக்கல, டி டேஸ் கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் லேர்னிங் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இஸ் கிவன் பை, ஸோ ஒரு ஃபங்க்ஷனா கொடுத்துருக்காங்க டபிள்யூ ஆஃப் டி அப்படின்னு. ஓகே, டபிள்யூ ஆஃப் டி. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். W of t equal to 100 into 1 minus 0.1 t square. இதுல W words, t time. Time in the sense the number of days. 0 is less than or equal to t is less than or equal to 10. So அந்த days எப்படி இருக்கும் அப்படின்னா 0 ல இருந்து 10 குள்ள அப்படின்னு சொல்லிட்டாங்க. What is the rate? So நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு ரேட்னு கேட்டிருக்காங்களா, அப்போ கண்டிப்பா என்ன பண்ணணும், நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அங்க ஒரு சேஞ்ச் நடக்குது. At which the person forgets the words 2 days after learning. ஓகேவா? ஸோ அப்போ அவன் அந்த 100 words படிச்சிருக்கான் இல்லையா, 2 days கழிச்சு படிச்சு முடிச்ச 2 days கழிச்சு எவ்வளவு வேர்ட்ஸ் அவன் மறந்து இருப்பான் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஓகேவா? ஸோ சேஞ்ச் நடக்குதா 2 daysக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி. அப்போ ரேட் கண்டுபிடிக்கணுமா? W of t இருக்கு. இப்போ இதை நம்ம எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம்? d by dt போடுறேன். ஏன்னா t தான் நம்ம என்ன பண்ண போறோம், டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். ஆஃப்டர் 2 daysன்னு கொடுத்துருக்காங்களா, ஸோ 2 daysனா என்னது, டைம். அதனால நான் என்ன பண்ண போறேன், d by dt போட போறேன் into W of t. ஸோ இவருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 2 days, அந்த டேஸ் கழிச்சு அவன் வேர்ட்ஸ் என்ன பண்ணிருப்பான், மறந்துருப்பான் இல்லையா. ஸோ எவ்வளவு வேர்ட்ஸ் மறந்துருக்க போறான். அதனால நம்ம என்ன பண்ணணும், W of t equal to, இப்போ 100 இருக்கா, கான்ஸ்டன்ட் இல்லையா, கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கணும். ஏன்னா கான்ஸ்டன்ட் என்னவா இருக்கு, மல்டிபிளிகேஷன்ல இருக்கு. கான்ஸ்டன்ட் மல்டிபிளிகேஷன்ல இருக்கும் போது நம்ம அதை என்ன பண்ண முடியாது, ஜீரோவா ஆக்க முடியாது. இதுவே ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ பிளஸ்லயோ மைனஸ்லயோ கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, இப்போ 100 பிளஸ் 100 மைனஸ் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க, நம்ம இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இது ஜீரோவா ஆகும். சரியா? மல்டிபிளிகேஷன்ல இருக்கிறதுனால நான் அப்படியே வச்சுக்கிறேன். இன்டூ இப்போ இது ஃபுல்லா 1 minus 0.1 t. நம்ம என்ன பண்ண போறோம், இந்த t-ஆல டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். ஸோ நான் இந்த ஹோல் டேர்மே என்ன எடுத்துக்கிறேன், t-ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, அப்போ t ஸ்கொயர்னு இருக்கா, t ஸ்கொயர் இன்டூ dt. இப்போ x பவர் n இன்டூ dxனா எப்படி எழுதுவோம், n இன்டூ x பவர் n மைனஸ் 1 எழுதுவோமா. அதே மாதிரி t ஸ்கொயர் இன்டூ dt, t ஸ்கொயரை t-ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் என்ன வந்துடும், அந்த பவர்ல இருக்கிற டேர்ம் வந்துடும். 2 இன்டூ இங்க x இருக்கிறதுனால x, இங்க t இருக்கிறதுனால t, n minus 1, so 2 minus 1, 2 into t. ஓகேவா? 2 minus 1. so t ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு இதுதான் கிடைக்கும். 2 into t இருக்கா, இங்க t க்கு பதில் என்ன எழுதிக்கேன், 1 minus 0.1 into t. ஓகேவா? அப்ப நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு பதிலா இந்த டேர்ம் எழுதணும். 2 into 1 minus 0.1 into t. ஓகே, அடுத்தது இதை என்ன பண்ணணும், நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஏன்னா நம்ம t ஸ்கொயர், அதாவது x பவர் n-க்கு தான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். சரியா? இப்போ இதுக்கு என்ன பண்ணணும், நம்ம இந்த ஹோல் டேர்முக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணணும். சரியா? ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ் பவர் n அந்த ஃபார்முலாக்கு எழுதியாச்சு. அதுக்கப்புறம் இங்க 2 டேர்ம் இருக்கா உள்ள, நம்ம எக்ஸ்ன்னு எடுத்தோமா, 2 டேர்ம் இருக்கா,
திரும்பவும் என்ன பண்ணணும், இந்த ஹோல் இதுவையும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஓகேவா? 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு 0 மைனஸ் 0.1 இது அப்படியே இருக்கும். ஏன்னா கான்ஸ்டன்ட் எதுல இருக்கு, மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. இன்டூ t ஆர் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், 1 கிடைக்கும். சரியா? இப்போ இது எப்படி எழுதலாம், 100 into 2 into 1 minus 0.1t. ஸோ இது 0 இருக்கு. 0.1 into 1 0.1 இந்த மைனஸ் அப்படி வந்துடும். நெக்ஸ்ட் 100 into 2 200. இப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த மைனஸை முன்னாடி போட்டுட்டு இன்டூ இந்த 0.1 எழுதிட்டு பிராக்கெட் குள்ள இருக்கிறது அப்படியே எழுதிக்கலாமா, 0.1t. நெக்ஸ்ட் இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாமா, 0.1 into 200. ஸோ இப்படி பண்ணும்போது ஈஸியா இருக்கும். Two zeros are 0. So 0 to 0 0. ஒரு நம்பர் தள்ளி தான் பாயிண்ட் இருக்கு. அதே மாதிரி ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சா 20. இந்த மைனஸ் அப்படி minus 20 into 1 minus 0.1t. ஓகே. நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க, what is the rate at which the person forgets the words 2 days after learning? 2 days அப்படின்றது டைமா. ஸோ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, d by dt into w of t. d by dt into w of t. ஸோ இதில் இந்த tக்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், நம்ம 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏன்னா ஆஃப்டர் 2 days கேட்டிருக்காங்க, இந்த டைம் கொடுத்துட்டாங்க. at t equal to 2. ஓகே, இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் d by dt w of t equal to minus 20 into 1 minus 0.1 into t க்கு பதில் 2. minus 20 into 1 minus 0.1 into 0.2 minus 20 into இப்போ 1ல 0.2 minus பண்ணுமா, 1ல 0.2 minus பண்ணும். பரோ வாங்கலாமா, 0 ஆயிடும், இது 10 ஆயிடும். ஸோ 10ல 2 போயிடுச்சுன்னா 8, 0.8 0.8 20 into 0.8 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 16 கிடைக்கும். இங்க மைனஸ் இருக்கிறதுனால minus 16. சரியா? ஸோ அப்போ இதுக்கு என்ன மீனிங், the rate at which the person forgets the words 2 days after learning. அப்போ 16 words அவன் என்ன பண்ணிருப்பான், மறந்துருப்பான்.